இன்னைக்கு தீபாவளி வெடி வெடிச்சதில் எத்தனை கோடி யார் பணம்? எதுக்கு அவங்க அதை உற்சாகமாக நூனும் கொண்டாடுங்கோ, 8 மணி 10 மணி வெடிங்க, இந்து மதம் என் பண்டிகை என் உரிமை. காசு யார் வீட்டு காசு? இந்த உழைக்கிறவங்க வீட்டு காசு இல்லையா? பார்ப்பனர்கள் யாரும் 30,000 ரூபாய்க்கு வெடி வெடித்தேன் 50,000 ரூபாய்க்கு வெடி வெடித்தேன்னு சொல்கிறது இல்லை. யாகசாலையில் அன்னைக்கு என்ன பருப்பை நெய்யமாக ஊற்றுனாங்க, மாட்டை உயிரோட போட்டாங்க. யாகத்தில் வெந்த பசுவை உண்பது பிராமணனுக்கு உகந்தது மனு தர்மம் சொல்லுது. எப்படி நீங்கள் திடீர்னு சைவம் ஆயிட்டீங்க? அப்போ எது சனாதனம்? ஏன் விட்டுட்டீங்க? வாங்கலை கொஞ்சம். மாட்டு தோலில் மாட்டு மாமிசத்தில் அதில் செஞ்சு தயாரிக்கிற ஷூவை போட்டுக்கிறீங்க, செருப்பை போட்டுக்கிறீங்க, மிருதங்கம் வாசிக்கிறீங்க. மிருதங்கம் அதை இந்த கதையை சொல்லிட்டாருன்னு தான் அந்த பாடகர் TM கிருஷ்ணாவை பற்றி அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம். கன்று போட்ட பசுமாட்டை அப்படியே அறுக்கணுமா உயிரோட. இவங்க கேட்டு தலையாட்டுற கச்சேரிக்கு வாசிக்கிற அந்த மிருதங்க கருவியுடைய தோல் அதை தயாரிப்பதற்கு கன்றீந்த ஒரு பசுவை அப்படியே அறுக்கணுமா. வடகல நாமும் தென்கல நாமும் அவங்களுக்கு நடக்கிற போர் இருக்கு பாருங்க, மகா உக்கிரமான போர். அந்த 2 பேரும் நடத்திக்கிற போர், உருட்டு குத்து எல்லாம் சண்டை, அங்க உருண்டு பிறல்றாங்க. அது போட்டுக்கட்டும். இதுக்கு நேரம் ஹைகோர்ட் வந்துடுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இவங்க இந்த கோர்ட்டை எப்படி வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். கச்சேரி அதுக்கு பேரு, கோர்ட்டுக்கு என்ன பேரு? கச்சேரி. அதனாலதான் கேஸே இல்லாட்டியும் டெய்லி புறப்பட்டு போயிடுவாரு. அதுக்கு என்ன ஒரு பழமொழி, எங்க வீட்டுக்காரரும் ஆமா அவர் என்ன பாட்டு கேட்க போறது இல்லை, அவரும் வக்கீல்னு கோர்ட்டுக்கு போறாராம். இப்படிதான் கோர்ட்டையே வச்சிருந்திருக்காங்க. ஜனாதிபதியினுடைய அதிகாரமும் அவர் போடுகிற உத்தரவும் சரியா தவறா என்று அதனை சட்ட கேள்விக்கு உட்படுத்தி அதற்கு விடை கூற வேண்டிய இடத்திலே இருப்பவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஏன் இன்றைக்கு நீதிபதி கவாய் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வன்மம் வெளிப்படுகிறது என்றால், அவர் பதவி ஏற்கும் பொழுது ஜெய்பீம் என்று சொன்னார். பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக, அப்புறம் இவர்கள் வைக்கிற தடைகளை எல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறதே பெரும்பாடு. நீங்க அரசுக்கு எதிராக, குறிப்பாக பிஜேபி RSSக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால், அதை பற்றி கேள்வி கேட்டால் உங்களுக்கு நோ சான்ஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். இது இன்றைக்கு எழுதப்படாத ஒரு விதியாக பின்பற்றப்படுகிறது. அந்த நிறத்தில் உள்ள ஒருவரை, அந்த இனத்தில் உள்ள ஒருவரை, அந்த நாட்டு அடையாளத்தோடு உள்ள ஒருவரை பார்த்தவுடன் சுட்டு கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் அந்த கொலையை நியாயப்படுத்துவதும் தான் வலதுசாரி மனப்பான்மை. ராமர் காட்டுக்கு போயிட்டாரு, அவர் இல்லை, அவர் ரெப்ரசன்டேட்டிவா வர்றதுக்கும் செருப்பு தான். அப்ப செருப்பே உங்களுக்கு துதிப்பதற்கும் பயன்படுது, இன்னொருத்தரை நிந்திப்பதற்கும் பயன்படுது. இதுதான் சனாதன காப்பு அவங்க வச்சிருக்கிறது. அப்ப தேச நன்மை, தேசபக்தி, சனாதனம் இது எல்லாமே பார்ப்பன மேலாண்மையும் மற்றவர்கள் பார்ப்பனருக்கு அடிமையாக இருப்பது அப்படிங்கிறதை தவிர வேறு விளக்கம் இல்லை. மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் நாம் அதிர்ச்சியடையக்கூடிய பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தின் சாட்சிகளாக வாழ்கின்ற நாம் இதுவரையில் எதிர்பாராத அல்லது இப்படி நடக்கும் என்று நினைக்காத பல நிகழ்வுகள் நடப்பதையும், அப்படி நடப்பதால் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாமல் அதை கடப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் ஒரு அலை அடிக்கிறது. அந்த பின்னணியில் தான் இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதிலும் ஒரு வலதுசாரி அலை. இது மனிதர்களுக்கு எல்லாம் சரியாக போய்கிட்டு இருந்தா புத்தி சும்மா இருக்காது. அமெரிக்காவிலையும் பிரச்சனைகள் எப்பொழுதும் உண்டு, ஆனால் இவ்வளவு பிரச்சனை இல்லை. அவர்கள் சும்மா இருந்திருக்கலாம்ல, யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ட்ரம்ப் மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அங்குள்ள பெரும்பான்மை மக்களுக்கு ஏன் தோன்றியது? அதற்கான காரணங்கள் என்ன, விளைவுகள் என்ன? இதை நாம் தனியாக ஆய்வு செய்ய வேண்டும். இது பிரான்ஸில் மட்டும்தானா, அமெரிக்காவில் மட்டும்தானா என்று பார்த்தால், அப்படியே ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு பிற நாட்டு மக்கள் மீது
சிறுபான்மை மக்கள் மீது, பிற நம்பிக்கையாளர்கள் மீது அல்லது நம்பிக்கை அற்றவர்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொள்வதும் அதனை வெளிக்காட்டுவதும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதற்குண்டான காரணங்களையும் நாம் புரிந்து கொள்ளவும் ஆய்வு செய்யவும் அதற்கான மாற்று என்ன என்று சிந்திக்கவும் வேண்டும். ஆஸ்திரேலியாவில் நடக்கிற நிகழ்ச்சிகள், இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள், அதனுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்குள் இன்றைக்கு நுழைகிற இந்தியர்களுக்கு எதிரான பார்வை, இதற்கு என்ன காரணம்? அதற்கு நம்முடைய தரப்பில் இருந்து அங்கு போகிற மக்கள் செய்கிற கோளாறுகளையும் சொல்லுகிறார்கள். அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த கோபம் வரலாம், அது நியாயம். அதற்காக அந்த நிறத்தில் உள்ள ஒருவரை, அந்த இனத்தில் உள்ள ஒருவரை, அந்த நாட்டு அடையாளத்தோடு உள்ள ஒருவரை பார்த்தவுடன் சுட்டு கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் அந்த கொலையை நியாயப்படுத்துவதும் தான் வலதுசாரி மனப்பான்மை. கண்டிப்பாக கோபம் வரும், நாம் அதை மறுப்பதற்கில்லை. எடுத்துக்காட்டாக இங்கிலாந்தில் இருந்து வரக்கூடிய இந்தியர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்றால், இங்கிருந்து சென்ற இந்த இந்து வலதுசாரிகள் இவர்கள் அங்கு சென்று அங்கு சத்தம் போடுவது, கோயில் ஊர்வலங்கள் என்கிற பெயரில் அடுத்தவர்களுடைய அமைதியை குலைப்பது, இந்த பட்டாசு வெடிக்காதன்னா வெடிக்கிறது, எப்போ வெடிக்கக்கூடாதுன்னுமோ அப்போ வெடிக்கிறது, அங்கே போய் பிள்ளையாரை கரைக்கிறேன் என்று நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துவது. நீங்கள் கோயில் கட்டி கொண்டு வெறும் வழிபாடு செய்கிற வரைக்கும் அவர்களுக்கு அது உறுத்தலாக இருக்காது. அதற்கு மேலே இது எங்களை யாரும் கேட்க முடியாது என்பதை போல நடந்து கொள்ளும் பொழுது, அது அந்த நாட்டு மக்களுடைய இயல்புக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் வரும். எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு அனுமதி கொடுக்குறீங்க என்ற கேள்வியை அவர்கள் அந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது எழுப்புவார்கள். ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரத்தில் இந்தியாவில் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டி திறப்பு விழா நடந்தது. அந்த ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது இங்கிருக்கிறவர்கள் கொண்டாடியது போதாதென்று சிட்னி நகரத்துக்குள்ளே ஏராளமான கார்களில் கண்ணாடியை இறக்கிவிட்டு, சன்னலை இறக்கிவிட்டு, அந்த ஆரஞ்சு வண்ண புகை வரக்கூடிய அந்த சுடர்கள், டார்ச்சு, அதில் புகை வரும். அது அவர்களுக்கு பார்த்தா பயமாக இருக்கும். ஏன்னா ஆபத்து, வெடி. நம்ம ஊர் மாதிரி சும்மா கையில் கொளுத்தி போடுறா அப்படின்லாம் விட மாட்டாங்க. அந்த ஊரில் அப்படி கார் கதவுக்கு வெளியில் கையில் அந்த டார்ச்சை பிடித்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சத்தம் போட்டு கொண்டு போனால் அங்கிருப்பவர்களுக்கு இவர்கள் ஏதோ நம்முடைய நாட்டை, நம்முடைய மண்ணை, கலாச்சாரத்தை பறிக்க வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இதெல்லாம் சேர்ந்து, இது மட்டும்தான் காரணம் என்று நான் சொல்லவில்லை. இவையெல்லாம் அந்த பிரச்சாரத்திற்கு மிக வேகமான ஒரு வடிவத்தை கொடுக்கும் அல்லது நியாயப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். இப்படி நடந்து கொள்ளுகிற இந்த வலதுசாரிகளால் அமெரிக்காவில் இருக்கிற வலதுசாரிகளுக்கு கோபம் வருகிறது. அவர்கள் இவர்களை வெளியேற்றுங்கள் என்கிறார்கள். இந்த போராட்டங்கள் அங்கெல்லாம் நடப்பதைப் போல நீங்கள் கடந்த 2 நாட்கள் செய்திகளை பார்த்திருந்தால் தெரியும். ஜப்பான் நாட்டிலே முதல் முறையாக ஒரு பெண் பிரதமராகி இருக்கிறார். முதல் முறையாக ஒரு ஜப்பான் என்கிற அந்த நாம் பார்த்து கேட்டு வியக்கிற ஒரு உழைப்பின் மண், உழைப்பினால் மீண்ட வெற்றியடைந்த ஒரு மண், அறிவியல் வளர்ச்சியிலே நமக்கு எங்கோ முன்னோடி கொண்டிருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் இதுவரையில் ஒரு பெண் பிரதமராகவில்லை என்பதே ஒரு வியப்புக்குரிய செய்தி. அப்படி ஒரு பெண் பிரதமராகி இருக்கிறாரே, அவரை பற்றி என்ன செய்தி என்று பார்த்தால், அவர் எப்படிப்பட்ட கருத்துடையவர்? பெண்கள் வாரிசுரிமை கோரக்கூடாது,
பிரதமராக வரலாம், ஆனால் மன்னர் பரம்பரையில் ஆண் மட்டும்தான் வாரிசாக வர முடியும். பெண்கள் எல்லாவற்றிலும் சம உரிமை கேட்கக்கூடாது. ஆண் ஆதிக்கம் என்பது தவறில்லை, அதுதான் குடும்ப நிர்வாக வழிமுறை என்று நம்புகிற தீவிர வலதுசாரி தன்மையுடையவர். இப்போ அவங்க பெண்ணுங்கிறதுக்காக நம்ம பாராட்டுறதா? இப்படிப்பட்ட பிற்போக்கு வலதுசாரி மண்ணாக இருந்தால் நீங்கள் ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, அங்கு வந்திருப்பது ஒரு பிற்போக்கு அரசியல்வாதி. அவர் முதல் முறை வந்திருக்கிற காரணத்தினால் பெண்களுக்கு முன்னேற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக வரவில்லை. இது ஜப்பானில் நாம் பார்க்கிற செய்தி. அப்படியானால் மக்களிடத்தில் இது ஒரு வண்டி சக்கரம் மாதிரி, வாழ்க்கை சக்கரம், மாறுதல், முற்போக்கு, முன்னேற்றம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம குரங்கு பரம்பரையில் இருந்தால் நம்ம வந்திருக்கோம். அப்போ சும்மா இருக்காது, சக்கரம் இறங்கும், திருப்பி ஏறணும். ஆனால் அதுக்குள்ளே போய் இன்னொரு இடத்துல குதிச்சு தனக்குத்தானே ஊறு விளைவித்து கொள்ளுகிற அந்த மனப்பான்மை, தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவதைப் போல மனிதனுடைய ஜீவ சுபாவம் அல்லது துர்ப்புத்தி, இந்த இரண்டும் வலதுசாரி மனப்பான்மையை நோக்கி அவர்களை நகர்த்துகிறது. இந்தியாவில் 90க்கு பிறகு, 1990க்கு பிறகு ஏற்பட்ட, குறிப்பாக பாபர் மசூதி இடிப்பு தொடங்கி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த வலதுசாரி மனப்பான்மை இந்தியாவை என்னவாக்கி இருக்கிறது, இன்னும் என்னவாக ஆக்க திட்டமிட்டிருக்கிறது. இதுதான் மக்கள் நிம்மதியாக அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டிய செய்தி. அதற்கான ஒரு உச்சக்கட்ட நிகழ்வு. நம்ம உச்சக்கட்டம்னு நினைக்கிறோம், அவர்கள் இதையே என்ன இது ஒரு சின்ன விஷயம்தானுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இன்னும் அவங்களுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். யார் இந்தியாவினுடைய மிக அதிகமான அதிகாரம் பெற்றவர்? ஜனாதிபதி. ஜனாதிபதியினுடைய அதிகாரமும் அவர் போடுகிற உத்தரவும் சரியா தவறா என்று அதனை சட்ட கேள்விக்கு உட்படுத்தி அதற்கு விடை கூற வேண்டிய இடத்திலே இருப்பவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஜனாதிபதியாக வருபவரை, குடியரசுத் தலைவரை பொறுப்பேற்றுக் கொள்ள அந்த உறுதிமொழியை சொல்லுகிறவரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான். அவர் பிரதமருக்கும் மற்றவர்களுக்கு, அமைச்சர்களுக்கெல்லாம் அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார், குடியரசுத் தலைவர். ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரை பதவியை ஏற்றுக்கொள்ள செய்கிறவர். அப்படிப்பட்ட இடத்தில் அனைத்து வகையான பாதுகாப்புகளும் மரியாதையும் கொடுக்கப்படுகிற நீதிமன்றத்தில், நம்முடைய உயர்நீதிமன்றத்திற்கு, சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து பார்த்தால் தெரியும், நீதிபதிகள் வரும் பொழுது வழியில் கூட யாரும் நிற்கக்கூடாது. பொதுவாக முன்பெல்லாம் சொல்வார்களாம், அவர்கள் வர்ற வழியே காலியாக இருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்ததிலிருந்து 85களுக்கு பிறகு அப்போதிருந்தே நீதிபதிகள் வரும் பொழுது எதிரில் வருகிற வழக்கறிஞர்கள் இரண்டு புறமும் ஒதுங்கி நிற்பார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு வணக்கம் சொல்லி மரியாதை செலுத்தி அவர்கள் சென்ற பிறகு நடந்து போவார்கள். இது ஒரு அடிப்படை பாரம்பரியமான மரியாதை பழக்கம். உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் உள்ளே வருகிற வழி வேறு. இத்தனைக்கும் இந்த COVID-19 கொரோனா காலத்திற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் எழுப்பப்பட்ட அந்த தடைகள், கண்ணாடி தடை, ஃபைபர், இதை வைத்து அங்கிருக்கிற வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்குமான அந்த இடைவெளியும் கூட அப்படி எளிதாகலாம் பார்த்துவிட முடியாது, தொட்டுவிட முடியாது. அந்த பாதுகாப்புக்குள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவ்வளவு எளிதாக
ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய காலணியை கழட்டி எறிகிறார். எரிந்ததும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறார். அவருடைய முகத்திற்கு அருகிலே தான் அது விழுகிறது. அவர் உடனே சமாளித்து கொள்ளுகிறார். சமாளித்து கொண்டு, நாங்கள் இதை பற்றி கவலைப்படவில்லை, நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொன்னது அவருடைய பெருந்தன்மையாக, அவருடைய நிதானமாக, அல்லது அவர் ஏற்றுக்கொண்ட புத்த தத்துவம் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு மன உறுதியாக கூட நாம் பார்க்கலாம். இதற்கெல்லாம் கலங்காத ஒரு மன அமைப்பை அவர் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு குற்றம் என்பது அது யார் மீது நிகழ்த்தப்பட்டதோ அவருடைய மனநிலையை கொண்டு முடிவு செய்வது அல்ல. ஒரு தாயை, தந்தையை ஒரு மகன் கொலை செய்து விட்டான். எதற்காகவோ கொலை செய்கிறான், அவன் கத்தியால் குத்திவிட்டான் என்றால் காவல்துறை கேட்கும் பொழுது தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர் கூட இருக்கிறார்கள், தன்னை கத்தியால் குத்திய மகனை. ஆனால் அது கொலை இல்லை என்று ஆகிவிடுமா? அவர்களே மறுதளித்து விட்டதால் காவல்துறை அந்த மகனையோ மகளையோ விட்டுவிடுமா? நாங்கள் சமரசமாக போய்கொள்ளுகிறோம் என்று சொல்லுவதற்கு அதில் இடம் இருக்கிறதா? இவையெல்லாம் சராசரி வாழ்க்கை நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கே நடக்கக்கூடாது, நடக்க முடியாது என்றால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீது, அந்த காலணியை வீசியவர் மீது எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை. அதில் யார் யாரெல்லாம் அந்த சட்ட பொறுப்பை ஏற்க வேண்டியவர்களோ அவர்கள் யாருமே அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவரை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். அவர் அங்கே விட்டுவிடுங்கள்னா என்ன பொருள்? அங்கே அவரை அடிச்சிடாதீங்க, அவரை நீங்கள் தாக்கிடாதீங்க என்பதுதான் பொருள். அதுக்காக அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதீர்கள் என்பதாக எடுத்துக்கொண்டு அவர் மீது வழக்கு கூட பதிவு செய்யவில்லை என்பதை தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் உள்ள வழக்கறிஞர்கள் அடுத்தடுத்த நாட்களில் எதிர்ப்பு காட்டினார்கள். அதை கண்டித்து முழக்கம் எழுப்பினார்கள். நம்முடைய ஆசிரியர் அவர்கள் திராவிடர் கழக நிகழ்வாக இங்கு 14ஆம் தேதி ஒரு பெரிய கூட்டம், ஆசிரியர் அவர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களும் உரையாற்றினார்கள். 16ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சியினரும் பங்கேற்க நடந்தது. இப்படி ஒரு அமைப்பு ரீதியான எதிர்ப்பை ஒரு இயக்கமாக திராவிடர் கழகம்தான் இந்தியாவிலேயே செய்திருக்கிறது. இந்தியாவிலேயே ஒரே நேரத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அனைத்து ஆதரவு இயக்கங்களையும் இணைத்து கொண்டு அந்த குரலை எழுப்பி இந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சொல்லுவது என்கிற இந்த வேலையை வேறு எந்த அரசியல் இயக்கமும் இப்படி ஒரு கட்டுக்கோப்போடு மக்களிடம் கொண்டு செல்லவில்லை. ஏன் அவர்கள் ஏன் செய்யவில்லை? இது ஒரு கேள்வி. அப்போதைக்கு ஒரு எதிர்ப்பு காட்டிவிட்டால், கண்டித்து விட்டால் போதுமானதா? இது அவ்வளோதானா? அப்படிப்பட்ட பிரச்சனையா? அந்த காலணியை வீசிய வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னார்? நானும் தலித்து தான். அவருடைய பின்னணி நமக்கு தெரியாது. பல பேர் அவர் அந்த சாதியாக இருக்கலாம், இந்த சாதியாக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய வாக்கு மூலமாக சொல்லி தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் வெளிவந்தது நானும் தலித்து தான், ஆனால் சனாதனத்தை போற்றுகிறவன். அவர் பேசியது கடவுள் மீது வீசிய அவமான சொல் என்பது இந்து சனாதனத்திற்கு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவமானம் இழைப்பது. ஆகவே நான் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். அவர் இப்படி பேசியதிலிருந்து நான் நிம்மதி இல்லாமல் இருந்தேன். எனவே கடவுள்தான் எனக்கு இதை சொன்னார்
இப்படி செய்ய சொன்னார். சரி, இப்படி செய்து விட்டீர்களே, கடவுள் விட்ட வழி என்று போய்விட முடியுமா? சட்டம் தன் கடமையை செய்யும் இல்லையா? செஞ்சா பார்த்துக்கலாம், அதுவும் கடவுள் காட்டுற வழிதான் என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இந்த விடை. அவர் யார்? அவர் நானும் தலித்துதான் என்று சொன்ன அந்த சொல், இது எதற்காக சொல்லப்பட்டது? யார் அவரை ஏவினார்கள்? அந்த கடவுள் யார்? அவர் யாருடைய கடவுள்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள், அவர் தலித், அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். இதற்கு முன்னால் யாரும் வந்ததில்லையா? ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார் தலைமை நீதிபதியாக. மற்ற நீதிபதிகளாக சிலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது கூட இப்படி தனிப்பட்ட ஒரு வன்மம் வந்ததில்லை. அவர்களும் கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆனால் ஏன் இன்றைக்கு நீதிபதி கவாய் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வன்மம் வெளிப்படுகிறது என்றால், அவர் பதவி ஏற்கும் பொழுது ஜெய் பீம் என்று சொன்னார். அது ஒரு முழக்கம், அது ஒரு முழக்கம். ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லலாம் இல்லையா? அதை போல அவர் ஜெய் பீம் என்று சொன்னார். அடுத்து உச்ச நீதிமன்ற பணிகளில் நம்முடைய வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்கள் குறிப்பிட்டதை போல, சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் வெளியில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிற வழக்க நீதிமன்றத்தில் பேசுகிறோம். ஆனால் நீதிமன்றத்துக்குள்ள சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்குதா? நீதிபதிகளுக்கு நீதி இருக்கிறதா? நீதிபதிகளிலேயே எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்படுகின்றனவா? எல்லா நீதிபதிகளுக்கும் நல்ல உயர்ந்த துறைகள், சிறந்த போர்ட்ஃபோலியோக்கள் எல்லாருக்கும் கிடைக்குதா? இதெல்லாம் நீதிபதிகளுக்கே இருக்கிற கேள்வி. நெடுங்காலமாக நாம் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட பலரை வைத்து 2000 ஆண்டில் இங்கு ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம். அந்த மாநாடு சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக பேரவை, சமூக நீதி பேரவை, வழக்கறிஞர் பேரவையால் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பல பேர் வந்திருந்தார்கள். அதற்கு முன்னால் ஹைதராபாத்தில் ஒரு மாநாடு நடந்தது. அதற்கு ஆசிரியர் ஐயா அவர்களோடு நானும் வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களும் சென்றிருந்தோம். இன்னும் நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் ஒரு நூலை நீதிபதிகள் சார்பாக வெளியிட்டார்கள். அதில் ஜஸ்டிஸ் ஃபார் ஜட்ஜஸ் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். அதில் எவ்வாறு நீதிபதியாக வருவதற்கே உயர் ஜாதியில் பிறந்தவர்கள், பணக்கார குடும்பங்களில் பிறந்தவர்கள், ஏற்கனவே நீதிபதிகள் இருக்கிற குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு என்னவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது, எப்படியெல்லாம் கிடைக்கிறது, முதல் தலைமுறையாக உள்ளே வருகிறவர்களுக்கு எவ்வளவு போராட்டம், அதிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் இப்படியெல்லாம் வந்தால் அவர்கள் மேலே வருவது எவ்வளவு பெரிய பாடு என்று நீதிபதிகளால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் வெளியிடப்பட்டது. அப்போ இதையெல்லாம் கடந்துதான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒருவர் முதல்ல உயர்நீதிமன்ற நீதிபதியாகவே வர முடியும். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு வேறு. அதிலும் கூட சார்பு நீதிபதிகளில் இருந்து மேலே வருகிற அளவிற்கு வழக்கறிஞர்களாக இருந்து மேலே வருபவர்களுக்கு அவ்வளவு எளிதாக அந்த வாய்ப்பு கிடைப்பது இல்லை. ஏற்கனவே ஒருவர் நீதிபதியாக இருந்தால் அவர் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வந்து விடுகிறார்கள். அதுக்கு அப்போ யாருமே வாரிசு அரசியல்லாம் பேசுகிறதே கிடையாது. அவங்க யாரும் மழை வெள்ளம் வந்தால் போய் தண்ணியில் நிற்கிறதில்ல, சாக்கடையில் போய் நடக்கிறதில்ல. அதெல்லாம் ஈஸியாக கேட்வே ஆஃப் இந்தியா ஒரு பக்கமாகவே திறந்துடுது. அதை யாரும் கேள்வியும் கேட்கறதில்ல. அதே போல் சில குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களே திரும்ப திரும்ப நீதிபதிகளாக வருவதையும் திராவிடர் கழகம் பல வழக்கறிஞர்கள் மாநாட்டிலே கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது.
இதுவரை பிரதிநிதித்துவம் இல்லாதவர்களை நீதிபதியாக்குங்கள், தேர்ந்தெடுங்கள். நாங்கள் அப்படி பார்க்க முடியுமானா அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் தேடணும். வாய்ப்பு கிடைக்கலையே, கோர்ட் நம்பர் 1, கோர்ட் நம்பர் 2, 3 இதெல்லாம் தான் அப்பீல் வழக்குகள் நடக்கிற இடம். எல்லாருமே அப்பீல் நடத்துகிற வழக்கறிஞர்களாக வர முடியுமா? வெறும் ட்ரையலே நடத்துகிறவர்களில் சிறந்த வழக்கறிஞர்கள் இல்லையா? அடுத்து சில வேறு வழக்குகள் நடத்துகிறவங்க இல்லையா? அப்போ அவங்கள எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது அறிமுகம் இருந்தால்தான் உள்ளே போக முடியும். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற சிக்கல். இதில் பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக, அப்புறம் இவர்கள் வைக்கிற தடைகளை எல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்குள்ள நுழையிறதே பெரும்பாடு. அதுலேயும் வயதெல்லாம் இருக்குது. மும்பையில் நம்ம கடவுளிடம் கேட்டு தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் சந்திரசூட், அவங்களாம் பரம்பரை. அவங்க மாதிரி இருக்கவங்களெல்லாம் 45 வயசில் நீதிபதி ஆக்கிடுவாங்க. அவங்க சீனியாரிட்டி 55 வயசில் அவங்க அங்கே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் கண்டிப்பாக இத்தனை ஆண்டுகள் இவங்க தலைமை நீதிபதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு அவள் பிறக்கும் போதே பகவான் எழுதிட்டார். ஜட்ஜ்மெண்ட் அப்போவே எழுதி அனுப்பிட்டார். அப்படி ஏற்கனவே மும்பையில் இப்படியெல்லாம் செய்கிறார்கள், ஏன் நீங்கள் மற்ற மாநிலங்களில் செய்வதில்லை என்றெல்லாம் பல பேர் கேட்டார்கள். அதை தாண்டி தான் அவர்கள் வர முடியும். அடுத்து அரசுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவது, இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1-2 நடக்கலாம், நடந்திருக்கும். அது நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. எதிராக தீர்ப்பு சொன்னவரை விட்டுவிட்டு 3வது இடத்துல இருந்தவரை பதவி உயர்வு கொடுத்த கதையெல்லாம் உண்டு. ஆனால் நீங்கள் அரசுக்கு எதிராக, குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தீர்ப்பு சொன்னால், அதை பற்றி கேள்வி கேட்டால் உங்களுக்கு நோ சான்ஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். இது இன்றைக்கு எழுதப்படாத ஒரு விதியாக பின்பற்றப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நீதியரசர் சிவஞானம் அவர்கள், அவங்களாம் ரொம்ப அனுபவம் பெற்ற நீதிபதிகள் தான். அவங்க உச்ச நீதிமன்றத்திற்கு போகணும். ஏன் போகலை அப்படின்னா அப்போ சொன்னாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் அவர் வந்து கடுமையாக ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டார். இதுக்காக ஒருவருக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடுமா? இதெல்லாம் பேச்சு. நீதிபதி பால் வசந்தகுமார் அவர்கள் இங்கிருந்து ஜம்மு காஷ்மீர் தலைமை நீதிபதியாக சென்றார். அவ்வளவு சிறப்பாக அங்கு பணியாற்றினார். அவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டுகள் கிடையாது. ஆனால் அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு போகணும், போகவில்லை. அவராக போகல, அவருக்கு என்ன வழி இல்லையா? டிக்கெட் கிடைக்காதா? அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஏன்? அப்புறம் பார்த்தா அவர் அங்கே இராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கி சூடுகள் பற்றி விசாரணையின் போது கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கார். நீங்கள் இந்த பெல்லட் குண்டு அப்படிங்கிறத வச்சு சின்ன இளைஞர்கள் மீது, மாணவர்கள் மீது அந்த குண்டுகளை வச்சு நீங்கள் சுடுறீங்க. அது பெல்லட் குண்டு தான், உயிர் போகாது. ஆனால் கண்ணில் பட்டால் பார்வை போயிடும், பல்வேறு உடல் குறைபாடுகளை உண்டாக்கும். எதுக்காக அந்த மாதிரி தாக்குதலை நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டார். எவ்வளவு குண்டுகள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கும்போது 1,00,000 குண்டுகள் சொன்னாங்க சின்ன மாணவர்கள் மீது. இது சரியா? உங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு வேறு வழிகள் இல்லையா? ஒரு அரசு இப்படி செய்யலாமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டார். அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்போ இதையெல்லாம் தாண்டி தான் ஒருவர் உச்சநீதிமன்றத்தின் அந்த நெடிய படிக்கட்டுகளில் ஏறி நீதிபதியாக அமர்கிறார். அதில் ஒருவர் தலைமை நீதிபதியாக வருகிறார் என்று சொன்னால், ஒருவேளை அவர் வந்த உடனே நேராக திருப்பதிக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதுக்கு மேலே ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, காஞ்சி மடம், அங்கே வந்திருந்தார். அங்கேயும் வரல. அப்புறம் என்ன? அதுக்கு மேலே ஜெய்பீம் சொன்னார். எவ்வளோ பெரிய குற்றம்! அடுத்தது நான் குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்திற்குள் சமூக நீதி இல்லை என்பதை முதல் முறையாக இத்தனை ஆண்டு வரலாற்றில் நெறிப்படுத்தி
பட்டியல் சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் முக்கியமாக கவனிக்கணும். நிறைய பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் அந்த செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற அந்த வழியை உருவாக்கினார், அதுக்கான உத்தரவை போட்டார். அடுத்ததான் இந்த வழக்கு. அப்புறம் அவங்களுடைய அந்த உள்ளே போயிடுவாங்க எப்படியாவது. சிதம்பரம் கோயில் பிரசாதம், ஸ்ரீரங்கத்திலேருந்து வரேன், அப்புறம் அந்த பக்கம் இருந்து ஏதாவது இந்த தூத்தம் அந்த தூத்தம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியும் உள்ளே போயிடுவாங்க. இதற்கெல்லாம் இடம் கொடுக்காதவராக அவர் இருக்கிறார். அடுத்தது இந்த வழக்கு. தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு பழங்கால சின்னங்களும் சிலைகளும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குகையில் விஷ்ணு சிலை என்பது தலையில்லாமல் இருக்கிறது. இவ்வளோதான், இதுதான் வழக்கு. இந்த காட்சியை பார்த்தவருக்கு இப்படி பல காட்சிகள் இருக்கின்றன நாட்டில். நேற்று ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார், பாலக்காட்டில் திப்பு சுல்தான் கோட்டை இருக்கிறது, பெரிய கோட்டை, அது ஹைதர் அலி கட்டிய கோட்டை. அதில் அங்கிருந்து தங்கி திப்பு போர் நடத்தினார் என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது. அந்த கோட்டை ரொம்ப ஒரு உயர்ந்த வலிமையான ஒரு கோட்டை. அதை இப்படி பெருசாக இல்லை, தடுப்பாக இருக்கு. அந்த கோட்டைக்குள் ஒரு தகர கொட்டகை போட்டு அனுமான் பஜனை நடக்கிறது. இந்த கட்டிடம் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்தியாவில் இது ஜனநாயக நாடு, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை பற்றி இதுவரைக்கும் அந்த நண்பர் அந்த புகைப்படத்தை அனுப்பி அந்த காட்சியை பார்த்தபோது அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி அந்த அவர் சொல்லுகிற இடத்துல விஷ்ணுவனுடைய தலை இல்லை, கழுத்து வரை இருக்கிறது என்றால் அது ஒன்று இப்போ நேற்று எடுக்கப்பட்ட மாதிரி தெரியலை. அப்போ அவர் என்ன செய்யணும்? அதை தொல்லியல் துறை ஆய்வாளர்களை கேட்டு இது என்ன சிலை, இதுக்கு ஏன் தலை இல்லை அப்படின்னு கேட்கணும். நேராக டாப் கோர்ட்டுக்கு தான் போகிறது. உச்சநீதிமன்றத்தில் போட்டு இதை நீங்கள் தொல்லியல் துறைக்கு உத்தரவு போடணும் என்று ஒரு வழக்கு. அப்போது இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தா அதை பற்றி பல கதைகள் உண்டு. அது புத்தர் சிலை என்றும் அதை அவர்கள் கடத்தி உருமாற்றம் செய்து அது தெரியாமல் இருப்பதற்காக தலை வெட்டப்பட்டது என்று ஒரு செய்தி உண்டு. அல்லது இது எந்த காலத்திலோ நடந்தது, இப்போ நடக்கலை, இதை நீ விசாரின்னு ஒரு வழக்கு போட்டு அதை நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இது கோர்ட்டோட நேரத்துக்கு கேடு இல்லையா? கோர்ட் நேரத்தை எதுக்கெல்லாம் வீணடிக்கிறது? வடகல நாமம் தென்கல நாமம், அவங்களுக்கு நடக்கிற போர் இருக்கு பாருங்க, மகா உக்கிரமான போர். அந்த 2 பேரும் நடத்திக்கிற போர், அது அங்கே கையடி இதெல்லாம் உருட்டு குத்து எல்லாம் சண்டை, அங்கே உருண்டு பிறல்றாங்க. அது போட்டுக்கட்டும். இதுக்கு நேராக ஹைகோர்ட் வந்துடுவாங்க. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வழக்கு நடக்குது. உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நேரம், சாதாரண ஒரு தியாகி பென்ஷனுக்கு கேஸ் போடுறது, அல்லது எங்கள் சாலை சரியில்லைன்னு வழக்கு போடுறது, இப்படி பல வழக்குகளில் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. சில வழக்குகளை இதெல்லாம் எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஒரு நாளாவது இந்த வடகலை தென்கலை சண்டைக்காரங்களை பார்த்து இதுக்கு ஹைகோர்ட்டுக்கு வரீங்களே, எங்கள் நேரம் இதுக்கா இருக்குது அப்படின்னு கேட்கலாம்ல. ஆனால் அது பாரம்பரியமாக அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்குது. அதனால் அது தனிப்பட்ட கருத்தாக நீதிபதிகள் சொல்ல முடியாது, அதை விசாரிக்கிறாங்க. அதுபோல் ஒரு வழக்கில் நோ மைலாட், அது முதல்ல அங்கே போயிட்டு என் வீட்டுக்கு தான் இது வரணும், அது இப்படியே ஒரு வழக்கு நடக்குது. என்னங்க, எங்கே போகணும், என்ன வரணும், யார் வரணும், கடவுளே கூப்பிடுறாங்களா அப்படின்னா எனக்கு நினச்சா சிரிப்பு வருது. இந்த கருட சேவை, அப்புறம் சாத்து மாலைன்னு ஒரு வழக்கு, அந்த வழக்குக்கு பேர் சாத்து மாலை. அதாவது இந்த வழிபாட்டுக்கு
கொண்டு போய் கொடுக்குற அந்த மாலையை கடவுளுக்கு சாத்தி விட்டு அது வந்து நேராக எங்களுக்கே வந்துடணும்னு ஒரு வழக்கு. அதை நீங்கள் திருப்பி அங்கே போடக்கூடாது. நான் எந்திரிச்சு வெளில வந்துட்டேன். போதுண்டா சாமிங்களா எது அப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இவங்க இந்த கோர்ட்டை எப்படி வச்சுருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். ஏன் 10:30 மணிக்கு கோர்ட்டு? முந்தையெல்லாம் 11 மணியும். ஏன்னா காலையில் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு கச்சேரி, அதுக்கு பேர். கோர்ட்டுக்கு என்ன பேர்? கச்சேரி. அதனால தான் கேஸே இல்லாட்டியும் டெய்லி புறப்பட்டு போயிடுவார். அதுக்கு என்ன ஒரு பழமொழி? எங்கள் வீட்டுக்காரரும் ஆமாம், அவர் என்ன பாட்டு கேட்க போகிறதில்ல, அவரும் வக்கீல்னு கோர்ட்டுக்கு போகிறாராம். இப்படி தான் கோர்ட்டையே வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் இப்போ சொல்கிறது, சார் இன் தோஸ் டேஸ் கோர்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இப்படியெல்லாம் இங்கே நடக்குது. ஆனாலும் மரபு சார்ந்து இதெல்லாம் இவ்வளோ நாளாக நடக்குது, திடீர்னு நம்ம அதை மாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சி பொறுமையாக நீதிபதிகள் அதையும் கேட்குறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துகிட்டு அவர் போகும்போது, இது எவ்வளோ நாளாக இருக்குது, நேற்று நடந்ததா என்ன, இதுக்கே நீங்கள் நேராக இங்கே வந்தீங்க, அதுக்கு எந்த முறைப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க அப்படின்னு சொல்கிறார். நோ இது வந்து பகவான் விஷ்ணுவின் உருவம் பற்றியது அப்படின்னு அவர் அந்த வழக்கறிஞர் அப்படி பேசும்போது, நீங்கள் இப்போ விஷ்ணுக்கிட்ட தான் கேட்கணும் எப்படி நடந்ததுன்னு. இது வந்து 100 கோடி மக்களின் மனதை புண்படுத்துகிற ஒரு கேள்வியா? நியாயமாக பக்தி உள்ளவங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் நேரத்தை வீணாக்குறதுக்கு முன்னால அந்த நபர் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டாரா, தெரிஞ்சுக்கிட்டாரா, இது எப்படி நடந்ததுன்னு அவருக்கு வந்து வரலாறு தெரியுமா? அப்படி எதுவுமே இல்லாமல் இதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உத்தரவு போடுங்க, இவங்களுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே இது கடவுள் பிரச்சனைனா அப்போ கடவுள்கிட்டயே கேளு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு சொல் வந்து இவங்க மனசெல்லாம் புண்படுத்திருச்சான். அதற்கு அந்த வழக்கறிஞர் மனதிற்குள் புகுந்து கடவுள் தன் காலணியை எடுத்து வீச சொன்னாராம். எதுக்கு? சனாதனத்தை காப்பதற்கு. அதை பற்றி ஆதரித்தும் இதில் என்ன தவறு என்றும் கேட்கிறவர்கள் வைக்கிற ஒரே வாதம், அது சனாதனத்துக்கு எதிரான பேச்சு அவர் பேசினது. அப்போ உங்கள் சனாதனம்னா என்ன? இதுதான் முக்கியமாக. நம்ம எதை சொன்னாலும் அதுலாம் சனாதனம் கிடையாது. அப்போ எது சனாதனம் சொல்லுங்க. அதை யார் காப்பாற்றணும்? கடவுள் தானே காப்பாற்றணும். கடவுள் உருவாக்கியதல்லவா, அது அழியாதது. சனாதனம் என்றால் அழியாதது. எது அழியாது? வேதம் அழியாது. வேதத்தில் இருக்கிற கடவுள் ஏதாவது இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு ருத்ரன் யாருக்காவது கடவுளை தெரியுமா? அன்னைக்கு இருந்த கடவுள்கள் அக்னியா? இன்னைக்கு இருக்கிறாங்களா? இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்கள் வேதத்தில் இருந்தாங்களா? வேதத்தில் இருந்த கடவுள்கள் இன்றைக்கு இல்லை. இவர்களெல்லாம் அதற்கு பின்னால் வந்த உருவாக்கப்பட்ட, அதற்கு பின்னால் வந்த கடவுள்கள். அன்னைக்கு இருந்த வழிபாடு என்னது? யாகசாலைகள். யாகசாலையில் அன்னைக்கு என்ன பருப்பை நெய்யமா ஊத்துனாங்க? மாட்டை உயிரோட போட்டாங்க. யாகத்தில் வெந்த பசுவை உண்பது பிராமணனுக்கு உகந்தது. மனு தர்மம் சொல்லுது. யாகத்தில் வேள்வி தீயில் வெந்த பசு. அதில் இன்னும் சில பேர் வந்து அந்த இளங்கன்றின் பசு, இளங்கன்றின் மாமிசம், அதில் எது சுவையாக இருக்கும்னு சாப்பிட்டாங்கன்னா எழுதியிருக்காங்க. எப்படி நீங்கள் திடீர்னு சைவம் ஆயிட்டீங்க? அப்போ எது சனாதனம்? ஏன் விட்டுட்டீங்க? வாங்கலை கொஞ்சம். யாரோ ஒரு நடிகர் வந்து கேரளாவுக்கு போனாராம். அங்கே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா பரோட்டாவும் பீஃப் பிரியாணியும் சொல்லிட்டாராம். பரோட்டாவும் பீஃபும் அது ஒரு காம்பினேஷன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு என்ன பண்ணோம்? அவர் படத்தை ஓட விடக்கூடாது. இப்படி ஒரு பிரச்சாரம்.
அப்போ வாங்க, சனாதனம் வேதத்தில் தான் சொல்லப்பட்டது. இந்த கொடிமரத்தை சுற்றி எதுக்கு கோயில், எதுக்கு கொடிமரம்? வேதத்தில் சொல்கிறாங்க, அந்த ஸ்தம்பம் அதில் அந்த விலங்குகளையெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. ஒரு வேத பாடல் சொல்லுது, அக்னியே அந்த விலங்குகளையெல்லாம் அப்படியே நீ சுற்றி வருவாயாக அப்படின்னா, அப்போ நமக்கு இருக்கிற ஒரு சாதாரண அறிவுக்கு அப்போ கொடிக்கம்பத்தில் அந்த விலங்குகளை கட்டி வைத்து சுற்றி வச்சு எரிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது. இருக்குதா இல்லையா, இது உண்டா? அப்போ என்ன சொல்லப்பட்டது? அது இன்னைக்கு இருக்கா? இல்லையே. பெண்கள் ருதுவாவதற்கு முன்னால் திருமணம் செய்யவில்லை என்றால் அந்த பெண்ணை பெற்ற தகப்பன் நரகத்துக்கு போவான்னு மனுஸ்மிருதி சொன்னதே. இன்னைக்கு மனுஸ்மிருதியை தூக்கி பிடிக்கிற நீங்கள் எல்லாம் அந்த வேலையை செய்கிறீங்களா? செய்யக்கூடாதுன்னு தானே நம்ம சொல்கிறோம். அதில் விட்டுட்டீங்களே சனாதனத்தை, அது நல்லதில்லைன்னு விட்டுட்டீங்கல்ல. விதவை பெண்களை போய் காசியில் விட்டுட்டு வாங்க அப்படின்னாங்களே, இப்போ விடுறதில்லையில்ல. மறுமணம் நடக்குதில்ல, அதிலெல்லாம் சனாதனத்தை விடுங்கன்னு தான் நாம் சொல்கிறோம். அதில் விட்டீங்கல்ல. இப்போ எதில் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? மாட்டுத்தோலில், மாட்டு மாமிசத்தில், அதில் செஞ்சு தயாரிக்கிற ஷூவை போட்டுக்கிறீங்க, செருப்பை போட்டுக்கிறீங்க, மிருதங்கம் வாசிக்கிறீங்க. மிருதங்கம் அதை இந்த கதையை சொல்லிட்டாருன்னு தான் அந்த பாடகர் டிஎம் கிருஷ்ணாவை பற்றி அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம். ஏன்னா சுத்த சைவம் பேசுகிறாங்கல்ல. எப்பேற்பட்ட சைவம்! ஒவ்வொரு பாட்டு பாடுற பெண்மணியும் கட்டிகிட்டு இருக்கிற புடவை அசல் காஞ்சிபுரம். அசல் காஞ்சிபுரம்னா என்னது? கலப்பில்லாமல் லட்சக்கணக்கான புழுக்களை கொன்று அதனுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய அந்த நூலால் தயாரிக்கப்பட்ட பட்டு புடவையை போத்திக்கிட்டு சைவம். அப்புறம் சுத்தமான மாட்டுப்பால், டிகாஷன் காஃபி, டிகிரி காஃபி. டிகிரி காஃபி எப்படி வரும்? கலப்பில்லாத மாட்டுப்பால். மாடு நம்ம வீட்டு வாசலில் நின்று உங்களுக்கு 1 லிட்டர் கறந்துட்டு போச்சா, அதை பிடிச்சி மூக்கை ஓட்டை போட்டு இல்லையா, மூக்கணாங்கயிறு போட்டு அது கண்ணுக்குட்டி பாலை திருடி வலுக்கட்டாயமாக ஒரு மாட்டுப்பாலை கறந்து அது குட்டி குழந்தைங்களுக்கு பட்டினி போட்டு நம்ம குடிச்சிக்கிட்டு சைவம். அது மாதிரி சூப்பர் சைவம் இவங்க பாட்டு கச்சேரியில் வாசிக்கிற மிருதங்கம். அந்த செபாஸ்டியன் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு நூல், அந்த நூலில் இது எப்படி செய்யப்படுது அப்படின்னு அந்த டிஎம் கிருஷ்ணா அவர்கள் அதை போய் பார்த்து விசாரித்து எழுதுகிறார். நண்பர்களே, அதை படிக்க முடியாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிருதங்கம் டிங் டிங் சத்தம் நல்லா வரல, தகர்தம் அப்படின்னு வாசிக்கிறாங்கல்ல, அந்த வாசிக்கிற அந்த மிருதங்கத்தினுடைய அந்த தோல் தான் அந்த அந்த நாதம், அந்த தாளம் அதுக்கு உகந்தது. அதுக்கு எப்படிப்பட்ட தோல் இருந்தால் அந்த இலகுத்தன்மை இருக்கும், எலாஸ்டிசிட்டி இருக்கும் அப்படின்னா, கன்று போட்ட பசுமாட்டை அப்படியே அறுக்கணுமா உயிரோட. இவங்க கேட்டு தலையாட்டுற கச்சேரிக்கு வாசிக்கிற அந்த மிருதங்க கருவியுடைய தோல், அதை தயாரிப்பதற்கு கன்றீந்த ஒரு பசுவை அப்படியே அறுக்கணுமா. அப்படிதாங்க செய்ய முடியும். அப்படின்னா ஒரு கன்றின் தோலில், ஒரு மாட்டு தோலில் ஒரு மிருதங்கம் தான் செய்வாங்களாம். அதில் அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி பின்னாடி வந்தவங்களாம் நிறைய செய்திகளை சொன்னாங்க. ஒரு சிலர் வீட்டில் 50-60 மிருதங்கம் இருக்குதான். அப்போ வீட்டில் கன்றை ஈந்தவுடன் கொல்லப்பட்ட 50 பசுவின் தோல் இருக்குது. அதை கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புனிதத்தில் வந்துடும். இதிலெல்லாம் சனாதனம் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஒரு நியாயத்தை, நீதியை, ஒரு மாற்று கருத்தை சொல்லிவிட்டால் அவருடைய பதவி என்ன, அவர் சொன்ன உள்நோக்கம் என்ன இருக்க முடியும்? அதையெல்லாம் தாண்டி அவரை அவமானப்படுத்துவோம், அவரை மிரட்டுவோங்கிறத தவிர இதுக்கு என்ன பொருள்? அதை செய்யறதுக்கு அவர் பிராமணர் இல்லை அப்படின்னு ஒரு சத்தியம் எங்களுக்கு தெரியும்.
அவர் செய்ய மாட்டார். அவருக்கு தான் நம்பாள் இருக்காரு செய்ய வைக்கிறதுக்கு. அவர் ஏன் நேராக செய்ய போகிறார்? இதை கண்டிக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாரும் அதை நியாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிக்கிறவங்களும் இருக்காங்க. அது சிஸ்டம் அப்படி தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இதை செய்வதற்கு பயன்படுத்திய அந்த மனிதன், அவருடைய மூளைக்குள் திணிக்கப்பட்ட அந்த தத்துவம், அது எதில் வெளிப்படுதுன்னா இந்த செருப்பு. எனக்கு தெரியல, செருப்பு உடம்பினுடைய அத்தனை எடையவும் தாங்குகிற காலுக்கு அதுதான் பாதுகாப்பு. அந்த செருப்பை நம்ம மதிக்கிறதில்ல. சரி, அது எதுக்கு பயன்படுத்துறீங்க? ராமர் காட்டுக்கு போயிட்டாரு, அவர் இல்லை, அவர் ரெப்ரசன்டேட்டிவாக வர்றதுக்கும் செருப்பு தான். அப்போ செருப்பே உங்களுக்கு துதிப்பதற்கும் பயன்படுது, இன்னொருத்தரை நிந்திப்பதற்கும் பயன்படுது. இதுதான் சனாதன காப்பு அவங்க வச்சிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருவது, சனாதனத்தை எதிர்த்தால், சனாதனம்னா இப்போ என்னங்க இதை மட்டும் சொல்லணும். ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பார். அதில் ஒரு கொலை நடந்துடும். அந்த காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட விசாரிப்பார், சம்பவத்தன்று நீ எங்கிருந்தாய், சம்பவத்தன்னைக்கு நீ எங்கே போன, சம்பவத்தன்னைக்கு நீ என்ன செஞ்ச, எத்தனை மணிக்கு, கடைசியாக அவர் கேட்பார், சரிங்க சார் இந்த சம்பவம் நீங்களே அது என்ன அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம இந்த சனாதனங்கிறீங்களே அதுதான் என்னங்க அப்படின்னா, பார்ப்பனரை கடவுளாக துதிப்பது, பார்ப்பனரை உயர்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுவது, பார்ப்பன நன்மையை தேசபக்தி என்று போற்றுவது. அவ்வளோதான். பார்ப்பனர் நலனை தேசபக்தி என்று சொல்லுவது, இதுக்கு பேர் தான் சனாதனம். தந்தை பெரியார் இந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. எப்படின்னா, ராஜாஜியும் சரி, அவருக்கு முன்னால் இருந்த பார்ப்பன தலைவர்களும் சரி, என்ன சொல்கிறாங்க? அவங்க பார்ப்பன நன்மையை தான் செய்கிறாங்க. அதில் தப்பில்லை. ஐயா சொல்கிறார், தப்பில்லை. நான் என் சமூகத்துக்கு தானே செய்கிறேன். என் சமூகத்தின் நன்மைக்காக நான் உழைப்பதை போல் அவர்கள் சமூகத்தின் நன்மைக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் நான் இந்த மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறேன், அவர்கள் தேசத்துக்காக பாடுபடுவதாக சொல்லுகிறார்கள். அப்ப தேச நன்மை, தேசபக்தி, சனாதனம், இது எல்லாமே பார்ப்பன மேலாண்மையும் மற்றவர்கள் பார்ப்பனருக்கு அடிமையாக இருப்பது அப்படிங்கிறதை தவிர வேறு விளக்கம் இல்லை. அதை காப்பதற்கு யாரை வரிசை கட்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னால், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களை. இன்னைக்கு சனாதனனே தெரியாத நம்ம தம்பிங்க, நம்ம சொந்தக்காரங்க திடீர்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, தேங்காயும் வெல்லமும் எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? எப்பா எல்லாத்துக்கும் சயின்ஸ். ஏன்னா தேங்காய் சாப்பிட்டா தொண்டை அடைக்குமா, அப்புறம் ஏதோ ஒன்று தேங்காவில் அது இருக்குது, அது கூட கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்ணும், அதனால் இந்து மதம் என்பது அறிவியலில் வந்தது. இது எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் யார் பரப்புறதுன்னு சொன்னால் அவங்க இல்லை, நம்ம ஆளுங்க தான். இன்னைக்கு தீபாவளி வெடிச்சதில் எத்தனை கோடி யார் பணம்? எதுக்கு அவங்க அதை உற்சாகமாக நூனும் கொண்டாடுங்கோ, 8 மணி 10 மணி வெடிங்க, இந்து மதம் என் பண்டிகை என் உரிமை. காசு யார் வீட்டு காசு? இந்த உழைக்கிறவங்க வீட்டு காசு இல்லையா? இந்த பணமும் இந்த மாதிரி கரியாக்கப்படுகிற இந்த மனித உழைப்பும் எந்த மக்களுடையது? அவங்களாம் அளவாக தான் வெடிக்கிறாங்க. எனக்கு தெரிந்து பார்ப்பனர்கள் யாரும் 30,000 ரூபாய்க்கு வெடி வெடித்தேன், 50,000 ரூபாய்க்கு வெடி வெடித்தேன்னு சொல்கிறது இல்லை. அவங்க ஒரு அடையாளமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதோடு நிறுத்திக்கிறாங்க. அந்த அறிவும் நம்மளுக்கு கிடையாது. நவராத்திரி வந்துட்டா இந்த டவுனுக்கு புதுசாக வந்த நம்ம சகோதரிகள்லாம் நாங்கள் கொலு வச்சுருக்கோம், நல்லா வச்சுங்க, நீங்களும் சேர்ந்து உட்காந்துக்கங்க. அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் கேட்டால், பார்ப்பனர்களை போல செய்வதனால் நாமும் உயர்ந்தவர்களாக
மாறிவிடுவோம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, இந்த மனப்பான்மையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். அதனால அதை காப்பதற்கு தலை வராது. தலையை காப்பாற்றுறதுக்கு காலில் பிறந்த காலணி வருது. இதை வச்சு தான் அதை காப்பாற்ற போகிறாங்க என்பதாக இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில் ரெண்டே பிரிவு தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம திராவிடர்கள் அப்படின்னு சொன்னால், திராவிட கொள்கைன்னு சொன்னால் நீங்களாம் எங்களை ஏமாத்துறீங்க, நீங்களாம் வெள்ளைக்காரங்களுடைய கால் பிடித்தவர்கள், கால்வெல்ல நம்பினவங்க, மிஷனரி. சுயமரியாதையை பற்றி பேசினா நீங்கள் மிஷனரி, கிறிஸ்தவர்களுடைய அடிமைகள், இல்லைன்னா பிரியாணிக்கு பேசுகிறவங்க, இப்படியாக பேர் சொல்லி இதை யார் நம்புகிற நம்முடைய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக சகோதரர்களை கேட்குறேன், நீங்கள் என்ன வாய்க்கிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. பார்ப்பன அடிமை ஆகிக்கிட்டு இருக்கீங்க, பார்ப்பன அடிமையாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்கிறாங்கல்ல மனுஸ்மிருதி, அதை தான் இன்னைக்கு சட்டமாக்கணும், அதை பாடத்திட்டமாக வைக்கிறாங்க பல இடத்துல. அப்புறம் அதுக்கு போராட்டம் நடந்து அதை எடுக்கிறாங்க. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? இன்னும் சில பேர் சத்திரியர்கள், நாங்கள் சத்திரியர்கள் எப்படின்னா நாங்களும் பூணூல் போட்டுக்கலாம் அப்படின்னு சிலது போட்டுக்கிட்டு இருக்குது. சத்திரியர் பூணூல் போட்டால் என்ன மரியாதை? அத்தியாயம் 2 ஸ்லோகம் 135 மனுஸ்மிருதி சொல்லுது, ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிறப்பிற்கு வர்ணத்திற்கேற்ப மரியாதை உண்டு. நம்மளுக்கும் உண்டு மரியாதை. அது என்ன மரியாதை என்றால், சான்றாக 5 வயதுடைய பிராமணனும் 100 வயதுடைய சத்திரியனும் தந்தை மகனாக மதிக்கத்தக்கவர்கள். நல்லா இருக்கு. அதுலேயே உடனே போட்டாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது 5 வயதுடைய பிராமணன் தந்தை மரியாதையிலும் 100 வயதுடைய சத்திரியன் மகனுக்குரிய மரியாதையும் பெறுவான். இதுதாங்க மனுஸ்மிருதி. சத்திரிய குல நண்பர்களே, நாங்கள் சத்திரியர்கள் என்று பெருமை பேசுகிற சகோதரர்களே, நல்லா யோசிங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு 100 வயசு ஆன பிறகும் உங்கள் மரியாதை என்னன்னா 5 வயசு பாப்பர பையனுக்குள்ள மரியாதை. அது அவர் தந்தை, ஈக்குவல் இல்லைங்க, அவர் தந்தை, நீங்கள் பையன். 100 வயசு. ஏன் அப்போ அவங்க கூப்பிட்டாங்க? ஏண்டா தாத்தாங்கள்லாம் சொன்னாங்கல்ல, பெரியவங்க கேட்டிருக்காங்கல்ல, நம்ம தாத்தாவை நம்ம பாட்டியை ஏண்டின்னு கூப்பிட்டாங்க, வாடா போடான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோமே. அதுக்கு அங்கீகாரம் இருக்கு, சட்ட பாதுகாப்பு இருக்கு மனுஸ்மிருதியில். இந்த அநீதியை, ஏற்றத்தாழ்வை, சமூக நீதிக்கு எதிரான இந்த கருத்தை பொதித்து வைத்திருக்கிற இந்த சனாதனம்தான் இன்றைக்கு இந்தியாவில் உச்ச வெறியில் ஆடுகிறது. அவங்க இன்னைக்கு இது கடைசி காலம்னு நினைக்கிறாங்க. இப்பயே நம்ம இதை முழுசாக செஞ்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆபத்து இருந்தது. அந்த ஆபத்து காந்தியார் என்கிற ஆபத்து. ஏன்னா அவரும் சனாதனி தான், ஆனால் அவர் சனாதனம் வேற, இவங்க சனாதனம் வேற. இவங்க சனாதனம் தான் அவரை கொன்னது. கோட்சேவும் சனாதனி தான். அவங்க என்ன நினைச்சாங்க, காந்தி என்கிற ஒரு மனிதரை கொன்று விட்டால் அந்த காங்கிரஸ் போயிடும், காந்தியின் தத்துவம் போயிடும், ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த கொலைதான் 50 ஆண்டு காலம் அவர்களுடைய வாழ்க்கையை, வளர்ச்சியை, இருப்பை கேள்விக்குள்ளாகி தள்ளி போட்டது. இன்னைக்கு அடுத்த ஒரு 10-15 ஆண்டு அவர்கள் கையில் இருக்கிறதுனால 2000க்கு பிறகு இந்தியா முழுக்க பெரும்பகுதியில் அவர்கள் வெற்றி பெறுவதனால இந்த காலகட்டத்திலேயே அந்த சனாதனம் என்கிற கொடூர தன்மையை, தத்துவத்தை ஆட்சியில் உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. மீண்டும் நம்மை ஏண்டா சூத்திரான்னு கூப்பிடுற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்னைக்கு நான் இந்து என்று பெருமைப்பட்டு கொள்ளுகிற பார்ப்பனர் அல்லாத ஒவ்வொருவரும் இந்த எச்சரிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போக்கு என்பது வெகு விரைவில்
நீ எல்லாம் எதுக்குடா படிக்க வர்ற அப்படின்னு கேட்குற கேள்வியில் வந்து தான் முடியும். அதற்கு அவர்கள் பெரிய ஆயுதங்களை எடுக்க போவதில்லை. காலில் பிறந்தவர்களாக சூத்திரர்களாக சொல்லப்படுகிற நம்மைத்தான் ஆயுதமாக எடுக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கையை அவர்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.